ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 16 மார்ச்ல இருந்து 27 மார்ச் வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. கரெக்டா ஒரு 30 நாள் கிட்ட தான் டைம் இருக்கு. ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு இந்த 30 டேஸும் யூடியூப்ல நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கொண்டு போக போறோம். ஸோ டெய்லி ஈவினிங் 7:00 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்ல இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின், கரண்ட் அஃபேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. சோ இந்த லாஸ்ட் மினிட்ல முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து நாம ரிவிஷன் பண்ண போறோம். சோ இந்த 30 டேஸும் வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. 17 to 2025 நாளையில இருந்து இந்த கிளாஸஸ் வந்து யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ டெய்லி ஈவினிங் 7:00 உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நாளைக்கு டே 1, நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நாள் டே 2ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து டே 3ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நீங்க குரூப் டி படிச்சிட்டு இருந்தாலும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் சேம் சிலபஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் என்ன ஆகும், வேரி ஆகும். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல வந்து ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் டி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. மத்தபடி சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர், இதுல இருந்தா என்டிபிசிக்கும் குரூப் டிக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ நீங்க என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அண்டர் கிராஜுவேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த 30 டேஸ் நாம கொண்டு போகக்கூடிய இந்த கிளாஸஸ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த கிளாஸஸ்ல என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிளாஸஸ்ல நாம சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேடம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த 30 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 15 ஃபுல் டெஸ்டாவது எடுங்க. இல்லனா ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது எடுங்க. ஓகேவா? சோ மேக்ஸிமம் ஒரு 20 ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சிலபஸை நான் தரோவா கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிற ஸ்டூடெண்ட் மினிமம் ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டெஸ்ட்டை தரோவா அனலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 60 மார்க், 55 மார்க் வருது அப்படின்னா மீதி 45 மார்க் எங்க போச்சு, எந்தெந்த டாபிக்ல விட்டோம், கரண்ட் அஃபேர்ல விட்டுட்டோமா, அப்ப கரண்ட் அஃபேரை நம்ம என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அப்ப மேக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் மார்க் மிஸ் ஆகுதா, அப்ப அந்த டாபிக்கை மட்டும் அகைன் ரிவிஷன் பண்ணிட்டு 2வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த டாபிக்கை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு சாப்டர் டெஸ்ட் எடுத்துட்டு 2வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், 3வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இப்படியே நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டா அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 10வது ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 80 கிட்ட நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் பண்றது என்னன்னா மார்க் டெஸ்ட் எடுக்கிறாங்க, பட் அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்றது இல்ல. சோ அப்படி அனலைஸ் பண்ணாம மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 50 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா 10வது டெஸ்ட் வரைக்கும் 50 மார்க்ல தான் இருக்கும். அதே இது ஒரு டெஸ்ட் 1.5 மணி நேரம் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் 1.5 மணி நேரம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் டெஸ்ட் போடுறீங்கன்னா அதை அனலைஸ் பண்றதுக்கு 3 hours ஆகும். அதனாலதான் நான் 3 days ஒன்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் எடுக்க சொல்றேன். அப்ப 3 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கும்போது அந்த 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம் அதுலயே போயிடும். ஆனா அந்த 5 மணி நேரத்துல நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 55 இருக்கு அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்த டெஸ்ட்ல அது 60 இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கே தெரியும் எந்தெந்த டாபிக்ல எல்லாம் மிஸ்டேக் பண்றீங்கன்னு. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 80க்கு மேல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சிபிடி 1 எக்ஸாமை நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இந்த 30 டேஸும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 18 to 2026 ஓட க்ளோஸ் ஆகுது. சோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல போயிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்டோட லிங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கோம். சோ அதுல லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிட்டு உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ ரேங்க்கும் பார்த்துட்டு உங்களோட மார்க்கும் பாருங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்கிறதையும் பாத்துக்கோங்க. சோ இந்த 30 நாளும் நான் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு 500 டெஸ்ட் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் இருக்கும்.
டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் என்டிபிசியும் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், குரூப் டியும் அப்ளை பண்ணியிருக்கேன், சிலபஸே கம்ப்ளீட் பண்ணலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட செலக்ஷன் பேட்ச், குரூப் டியோட செலக்ஷன் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்கு கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய குரூப் டிக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், வீக்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட், மந்த்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், இனி வரக்கூடிய நாளோட கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கலாம். நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock யூடியூப்ல கிளாஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ கையில ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்னென்ன ஷார்ட்கட் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணிட்டு வாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்கையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஈவினிங் 7 o'clock கிளாஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து என்டிபிசிக்கு படிக்கவே இல்லைனாலும் இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் அது ஃபாலோ பண்ணிட்டு போங்க. எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். 60 மார்க் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வருது. கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா 20 மார்க் வருது. ஸோ இந்த 80 மார்க்கையும் கவர் பண்ற மாதிரி இந்த 30 டேஸ்ல யூடியூப்ல முக்கியமான கிளாஸஸ் கொண்டு போக போறோம். ஸோ ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பியும் சொல்லிட்டேன், நாளையில இருந்து கிளாஸ் இருக்கும். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.